சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நிறைய ஆன்மீக தகவல்கள், நிறைய கோயில்களை பற்றி, கோயிலோட சிறப்புகளை பற்றி, பரிகாரங்களை பற்றி, பூஜைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி முருகனை பற்றி ஒரு சிறப்பு பதிவாக இந்த பதிவு இருக்க போகுது. முருகன் அப்படின்னாலே வேல் அப்படின்னாலே முருகன் தான் இல்லையா? நான் ஏற்கனவே செவ்வாய்க்கிழமையில் வேல் பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேலை தான் மூலவராக கோவிலில் வச்சு வழிபடுவாங்களாம். அந்த வேலை மூலவராக வழிபட்ட ஸ்தலங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான பதிவு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடவுள் முருகன் இல்லையா? முருகனை வழிபடாதவங்களே இருக்க முடியாது. முருகன் மேலே அவ்வளோ பக்திமயமாக இருப்பாங்க. நிறைய முருகன் கோவிலுக்கு போகிறவங்களாம் இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் முருகன் ஆலயத்தில் வேல் கோட்டமாக தான் அமைஞ்சிருந்ததாம். வேல் கோட்டம் தான் கூப்பிடுவாங்களாம். அந்த கோவிலில் பார்த்திங்கனாக்க மூலவர் சன்னதியில் வேலை தான் வச்சு வழிபடுவாங்களாம். அதனால தான் வேல் பூஜைக்கு அவ்வளோ மகிமை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேல் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த வேலுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி நீங்கள் மனசார என்ன வேண்டினாலும் நடக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த காலத்தில் வேலை வச்சு வழிபடுற வழக்கம் தான் இருந்துச்சு. காலப்போக்கில் தான் முருகப்பெருமானோட சிலைகளை வடித்து அதை வச்சு வழிபடுற முறை வழக்கத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கோயில்கள் இருக்குது. 6 படை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலையில் மூலவராக இருப்பது வேல் தான். சமீப காலத்தில் தான் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். பழமுதிர்ச்சோலை ரொம்ப அழகான இடம். நீங்கள் போனீங்கன்னாக்க இதை பற்றி தகவல்களை நீங்கள் கோயிலே கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். வேலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. வேல் பூஜை செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பல அருள் கிட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க திருப்பரங்குன்றத்தில் மூலவராக முருகப்பெருமான் குடவரையில் இருப்பதால் அவருக்குரிய அபிஷேகங்கள் அனைத்துமே வேலுக்கு தான் இன்றைக்குமே நடைபெறுது. வேலை தான் அங்கே மக்கள் முருகனாக நினைச்சு வழிபடுறாங்க. வேலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதை போல் தமிழகத்தில் தென்கோடியான கன்னியாகுமரியிலையும் முருகன் குன்றம் அப்படிங்கிற திருத்தலத்திலையும், வடக்கோடியான சென்னை குரோம்பேட்டையில் குமரக்குன்றம் அப்படிங்கிற திருத்தலத்திலும், மதுரையில் அருகே உள்ள கோவில்பட்டி அப்படிங்கிற ஸ்தலத்திலும் உள்ள சொர்ணமலை அப்படிங்கிற திருத்தலத்திலையும் மலைக்குன்றின் மீது வேல் வைத்து வழிபடும் வழக்கமே இன்னி வரைக்கும் இருந்துட்டுருக்கு. காலப்போக்கில் இங்கெல்லாம் முருகனை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தில் மாணிக்க விநாயகர், பழனி ஆண்டவர், பைரவர் சன்னதிகளும் வச்சுருக்காங்க. கந்தசஷ்டி அன்னைக்கு இந்த ஆலயத்திற்கு சத்ரு சம்ஹார வேல் அப்படிங்கிற பதிகத்தை 6 முறை பாராயணம் செய்கிறவங்களுக்கு மூலவரான கதிர்வேலை வழிபாடு செஞ்சாக்க பகை, பில்லி சூனியம், வறுமை, தரித்திரம், உடல் மற்றும் மனநோய்கள் அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக போற்றப்படுது. ஷஷ்டி, கிருத்திகை, விசாகம், பூச நட்சத்திர நாட்களில் இந்த ஸ்தலம் கதிர்வேலுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னாக்க சிவப்பு மலர்கள் கொண்டு இந்த ஸ்தல மூலவர் கதிர்வேல், மாணிக்க விநாயகர், பழனி ஆண்டவர், பைரவர் ஆகியோருக்கு அர்ச்சனை செஞ்சு நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து 8 மாதம் வழிபாடு செஞ்சு வந்தால் நம் எண்ணங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தொழில் விருத்தி அடையும். குடும்ப பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். தீவினை, தீயவை, கர்ம வினைகள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தில் வழிபட்டால் லங்கை கதிர்காமம் முருகன் ஆலயத்தில் வழிபடுவதற்கு நிகரான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருத்திகை நட்சத்திர நாளில் இந்த வேலுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுது. இந்த அன்ன பிரசாதத்தை மகப்பேருக்காக இயங்கும் பெண்கள் உட்கொண்டாங்க அப்படின்னாக்க அடுத்த வருடமே குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பலர் சாட்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. மறு வருடமே குழந்தை பேர் கிடைக்க பெற்றவர்கள் தங்கள் குழந்தைகளோடு இந்த ஸ்தலம் முருகனுக்கு நன்றி கடன் செலுத்திட்டு போகிறாங்க. இங்குள்ள மலையே கதிரேசன் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. தொழில் முனைவோர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இங்கே வேலுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி செவ்வரளி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வெகு விரைவில் தொழில் அபிவிருத்தி காணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு. இதனால் இந்த மலையை சொர்ணமலை அப்படின்னு அழைக்கிறாங்க. மாதந்தோறும் இங்கு சொர்ணமலையை சுற்றி கிரிவலம் நடக்குது. கிரிவலம் வரும் வழியில் ஒளி குகை அப்படிங்கிற குகையில் வாசல் இருக்குது. அங்கு சித்தர்கள் பலர் தவம் இருந்து வருவதாக இன்றைக்குமே கூறிட்டு இருக்காங்க. அவர்களோட தவத்தை கலைக்கக்கூடாது என்பதற்காக யாரும் அங்கே போகிறது கிடையாது.
திருக்கார்த்திகை தீப திருநாள் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அன்றைய தினம் சொர்ணமலை குன்றில் திருக்கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுறாங்க. கோவில்பட்டியில் செண்பகவல்லி அம்மன் சமேத பூர்ணநாத சுவாமி ஆலயத்துடன் இணைந்த கோவில் வந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவில் அப்படின்னு வந்து பேரில் இன்றைக்கும் கடவுள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளாக மக்களுடைய அத்தனை எண்ணங்களும் நிறைவேற்றுற கடவுளாக வந்து இன்றைக்கும் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட குறைகள் அத்தனையும் போக்கக்கூடிய கோயிலாக இது வந்து அமையும். முருகனை வழிபடுவாங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு முருகனோட அருளோடு சகல சௌபாகியத்தோடு வாழணும் அப்படின்னு இந்த சேனல் மூலிமா கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். வேறு ஒரு ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன்.